صلوات على النبي والسلام وهو خير الأنام بدر التمام رضي الله عني ما بالفخار عني ما بالمحدثين البخاري صل سلم على النبي وآله وعلى صحبه والإمام البخاري السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. أنت منجينا غدا من شفاعتك الصفا من لنا مثلك يا سيدي خير النبي. ارتكبت على الخطا غير حصر وعداد لك أشكو فيه يا سيدي خير النبي. إننا نرجو إلى كأس حوضك للعطاس يوم نشر كتابي يا سيدي خير النبي. الشفاعة هب لنا في القيامة مشفقا واهلنا يضاع يا سيدي خير النبي. الصلاة على النبي كل وقت دائما لاح نجم في السماء سيدي خير النبي. الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. قال الله تعالى أيضا
اقتربت الساعة وانشق القمر. حدثنا عباس بن الوليد أخبرنا عبد الأعلى حدثنا معمر عن الزهري عن سعيد عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال: يتقارب الزمان وينقص العمل ويلقى الشح وتظهر الفتن ويكثر الهرج. قالوا: يا رسول الله أيما هو؟ قال: القتل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளும் நமது உயிரினும் மேலான உயிருக்கும் உயிரான கண்மதி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல ஷஃபாஅத்தும் மேன்மை மிகு இமாம்கள் இறைநேச செல்வர்களின் துஆ பரக்கத்தும் இங்கே கூடியிருக்கின்ற நம் யாவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியமிகு ஆசிரியர் பெருந்தகைகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, திரை மறைவிலிருந்து செவிமடுத்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை, அவன் நம் யாவரையும் முஸ்லிமாக படைத்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே, ஹைர உம்மத்திலே நம் யாவரையும் கொண்டு வந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மோசமான இறுதி காலகட்டத்திலே நம் யாவரையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இமாம்களையும் இறைநேச செல்வர்களையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய, அவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய சுன்னத் ஒல் ஜமாத் என்ற கொள்கையிலே நம் யாவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் சுன்னத் ஒல் ஜமாத் என்ற கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிப்பதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான மஜ்லிஸிலே இன்று 29வது நாள். இன்றைய தினம் ஹஸ்ரத் புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமது வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினையான செய்திகளை அவர்களது கிரந்தத்திலே பதிவு செய்துள்ளார்கள். இன்று ஓதப்பட்ட பாடத்திலே கிதாபுல் ஃபிதன், இறுதி காலகட்டத்திலே தோன்றக்கூடிய குழப்பங்களை பற்றியும், அதனை போன்று கிதாபுல் அஹ்காம், பொறுப்பில் உள்ளவர்கள் நீதியும் நியாயமுமாக நடக்க வேண்டும், எவ்வாறு தலைமை ஏற்பவர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல ஹதீஸ்களையும் ஹசரத் புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்து தந்துள்ளார்கள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்த ரப்பு அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இந்த உலகை படைத்த அல்லாஹ் இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாளையும் அவன் நிர்ணயித்திருக்கின்றான். குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி அழிவதற்கு முன்பாக சில பல அடையாளங்களை நமது மார்க்கம் குர்ஆனின் மூலமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசத்தின் மூலமாகவும் நமக்கு அதனுடைய அடையாளங்களை சுட்டி காட்டுகிறார்கள். சங்கையானவர்களே, இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக அதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம், இந்த வருடத்தில் உலகம் அழிந்துவிடும், இந்த வருடத்தில் உலகம் அஸ்தமித்துவிடும் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உலகம் எப்போது அழியும் என்பதற்கு, கியாம நாள் எப்பொழுது நம்மை வந்து அடையும் என்பதற்கு தெளிவான ஒரு பாதையை
நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்துள்ளது. சங்கைக்குரியவர்களே, நமக்கு சொல்லி தருவார்கள், உலகம் அழிவதற்கு முன்பாக இரண்டு வகையான அடையாளங்களை இந்த சமுதாயம் சந்திக்கும். அலாமத்து ஸாஅத்துல் குப்ரா, இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக பெரிய அடையாளங்கள். இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக 2 அடையாளங்கள் இந்த உலகத்திலே வெளிப்படும். ஒன்று பெரிய அடையாளங்கள், மற்றொன்று அலாமத்து ஸாஅத்துல் ஸுக்ரா, சிறிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் என்று சொன்னால் இந்த உலகம் அழிவதற்கு கொஞ்சம் காலத்திற்கு முன்பாக ஏற்படக்கூடிய அடையாளங்கள். அதனை பற்றி சுமார் 10க்கும் அதிகமான அடையாளங்களை நமக்கு ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது, யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டம் வெளிப்படுவது, தஜ்ஜால் வெளிப்படுவது, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாக தொடங்குவது, தாபத்துல் அருள் என்ற மிருகம் வெளிப்படுவது போன்ற 10க்கும் மேற்பட்ட அடையாளங்களை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அதனை போன்று சிறிய அடையாளங்கள், அது 100க்கும் அதிகமான அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் இன்று வரை அந்த அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை கூட இந்த உலகம் முடிவுற போகின்றது என்பதற்குண்டான ஒரு அடையாளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அனா வஸ்ஸாஅத்து கஹாதைனி, நானும் மறுமையினாலும் இவ்வாறு என்று தனது விரலை காட்டினார்கள். நானும் மறுமையினாலும் இவ்வாறு, ரெண்டும் ஒன்றாக. நான் எப்பொழுது வந்து விட்டேனோ அப்பொழுது மறுமை நாளுடைய நெருக்கம் ஆரம்பித்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான முஅஜிஸத்துகள், மிக உயர்ந்த முஅஜிஸத் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனை பிளந்தது. இன்ஷிகாகல் கமர், சந்திரனை பிளந்தது என்பது கூட அது ஒரு முஅஜிஸத். அந்த முஅஜிஸத் என்பது கூட கியாமத் நாளுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரனை பிளவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிளந்தது என்பது கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு அடையாளப்படுத்தி கூறுவான். அந்த வகையிலே இன்றைய ஹதீஸிலே ஹஜ்ரத் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில அடையாளங்களை, சில சிறிய அடையாளங்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். யதகாரபு ஸமான், இந்த காலங்கள் சுருங்கிவிடும், காலம் சுருங்கிவிடும். ஹதீஸிலே சொல்லி தருவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல் ஆகிவிடும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல் மிக வேகமாக சுழன்றுவிடும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சென்றுவிடும், ஒரு நாள் என்பது 1 மணி நேரத்தை போன்று கடந்துவிடும், 1 மணி நேரம் என்பது ஒரு தீப்பொறியை போன்று மிக வேகமாக நம்மை விட்டு கடந்துவிடும். இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். சங்கியானவர்களே, அதனை போன்று வயன்குசுல் அமல், நல்ல அமல்கள் குறைந்துவிடும். நல்ல அமல்கள் குறைந்துவிடும் என்று சொன்னால் அந்த அமல்களுக்கு அடிப்படையே இல்மு தான். இல்மு குறைந்துவிடும். இன்னொரு இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வயக்பதுல் இல்ம், இல்மு கைப்பற்றப்பட்டுவிடும், இல்மு உயர்த்தப்பட்டுவிடும் என்று சொன்னால் இல்மை போதிக்கக்கூடிய உலமாக்கள் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவர்களுடைய மரணித்து விடுவார்கள். எப்பொழுது இல்மு இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது ஜஹ்லு கூடிவிடும். வயல்ஹருல் ஜஹல், ஜஹல் அதிகரிக்கும், மடமைத்தனை அதிகரிக்கும், அறியாமை அதிகரிக்கும். எப்பொழுது இல்மு இல்லாமல் அறியாமை அதிகரிக்கின்றதோ அப்பொழுது நல்ல அமல்கள் எல்லாம் குறைந்துவிடும் என்பதனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனை போன்று கஞ்சத்தனம் அதிகமாகிவிடும். செல்வம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் இந்த மனிதன் துனியாவினுடைய ஆசா ஆபாசங்களில் வீழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக செலவழிப்பது என்பது அது குறைந்துவிடும், கஞ்சத்தனம் அதிகரித்துவிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஜகாத் கொடுப்பதை விட அது ஒரு அபராதமாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் தோன்றிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதனை போன்று ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வெளியாகிவிடும், குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நாம் பார்க்கின்றோம், 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை, ஒரு நாட்டிலே 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை, ஒரு மாநிலத்தில் 2 மாவட்டங்களுக்கு இடையே பிரச்சனை, ஒரு மாவட்டத்தில் 2 ஊர்களுக்கு இடையே பிரச்சனை, ஒரு ஊரில் 2 முஹல்லாக்களுக்கு இடையே பிரச்சனை, ஒரு முஹல்லாவில் 2 மக்களுக்கு இடையே பிரச்சனை.
ஒரு குடும்பத்தில் 2 குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் தோடுகின்ற ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே மனிதன் இப்படி நினைப்பானாம், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யமுர்ர الرجுலு பிகப்ரி الرجுலி ஃபயகூலு யா லைதனி மகானா. குழப்பங்கள் அதிகமாக கூட அந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதன் கபரின் பக்கம் தனக்கு முன்னால் சென்று விட்ட, தனக்கு முன்னால் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கபரை கிடைக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவானாம், யா லைதனி மகானா, இவரை போன்று நாள் இருந்தால் எவ்வளவு நன்றாக ஆகியிருக்கும். நாம சொல்றவில்லை, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் நிம்மதியாக போய் சேர்ந்து விட்டார்களே, இவங்கெல்லாம் நிம்மதியா இருக்காங்களே என்று சொல்லுகின்ற அளவிற்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயக்ஸுருல் ஹர்ஜ், கொலை அதிகமாகும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் ஹர்ஜ் என்று சொன்னால் என்ன என்று சொன்ன பொழுது, அல் கத்ல், அல் கத்ல், கொலை அதிகமாகிவிடும். கொலை செய்யப்படக்கூடியவன் தான் எதற்காக கொலை செய்யப்படுகின்றோம் என்ற காரணங்களை கூட அறிய முடியாத அளவிற்கு கொலைகள் அதிகமாகிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் பல ரிவாயத்துகளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற பொழுது, விபச்சாரம் என்பது அது பரவலாக ஆக்கப்பட்டுவிடும். நாம் இன்று பார்க்கின்றோம், எத்தனையோ நாடுகள் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன. அதனை போன்று வட்டி என்பது அதிகரித்துவிடும். நாம் வட்டி வாங்கக்கூடாது என்ற முடிவிலே இருந்தாலும் கூட வங்கிகளிலிருந்து நமக்கு அழைப்புகள் வருகின்றன. நாங்கள் இந்த கடனை தருகின்றோம், வாகன கடனை தருகின்றோம், வீட்டு கடனை தருகின்றோம், படிப்பு கடனை தருகின்றோம் என்றெல்லாம் வங்கிகள் நம்மை அந்த வட்டிக்கு உட்படுத்த பார்க்கின்றன. அதனை போன்று சாராயம் என்பது பரவலாக்கப்பட்டுவிடும். சாராயம் என்பது பரவலாக்கப்பட்டுவிடும். அதையும் நாம் இன்று பார்க்கின்றோம். அரசாங்கமே நீ குடித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே குடிக்கக்கூடியவர்கள் மிகவும் ஞானிக்குரியவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக, தான் குற்றம் செய்கின்றோம் என்ற போதம் இருந்தாலும் கூட அவர்கள் அதை மறைத்து அந்த குற்றத்தை செய்தார்கள். ஆனால் இன்று அரசுகளே நீங்கள் நேரடியாக குடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. கண்மணி சொன்னார்கள், அந்த காலத்திலே ஹம்ர், சாராயம் என்பது பரவலாக்கப்பட்டுவிடும். அதனை போன்று நம்பிக்கை என்பது குறைந்துவிடும். இன்றைய பாடத்திலே ஒரு ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எந்த அளவிற்கு நம்பிக்கை என்பது, அமானிதம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த அமானிதம் என்பது குறைந்து இப்படி சொல்வார்களாம், இந்த இடத்திலே இந்த மனிதன் வசிக்கின்றான், இந்த மனுஷன் ரொம்ப ஞானயமான மனிதன், இவன் நம்பிக்கைக்குரிய மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமானிதம் என்பது எடுபட்டு போகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரியவர்களே, இங்கே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அவைகளெல்லாம் நிகழும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறுமையினுடைய ஃபித்னாவாக, அடையாளமாக எவைகளெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளெல்லாம் கண்டிப்பாக நிகழும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த அடையாளத்தில் உட்பட்டவனாக நான் ஆகிவிடக்கூடாது, அந்த அடையாளத்திற்கு தகுதியானவனாக நான் ஆகிவிடக்கூடாது. ஹம்ர் என்பது அதிகமாகும். ஆனால் நாம் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் அந்த அடையாளத்தை உட்பட்டவனாக ஆகிவிடக்கூடாது, என்னிலிருந்து அந்த தவறு ஏற்பட்டு விடக்கூடாது, நான் குறிக்கக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது, என்னிடத்திலிருந்து விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய கொடிய அந்த முசீபத் வந்துவிடக்கூடாது, என்னிலிருந்து வட்டி என்பது வந்துவிடக்கூடாது என்று நாம் நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய கொடிய பாவங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா காத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வகிதாலுஹு குஃப்ருன். முஸ்லிமை ஏசுவது என்பது, முஸ்லிமை திட்டுவது என்பது அது பாவமாகும். அவனை கொலை செய்வது என்பது அது குஃப்ர் ஆகும். முஸ்லிமை மாத்திரமல்ல,
எந்த நபரையும் இஸ்லாமிய மார்க்கம் திட்டுவதற்கோ அவருடைய மனதை காயப்படுத்துவதற்கோ அனுமதி அளிக்கவில்லை, குறிப்பாக முஸ்லிம்களை. ஏனென்று சொன்னால் ஒரு வார்த்தை என்பது அது அல்லாஹ்விடத்திலே சில நேரங்களில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறும். அதனை போன்ற ஒரு வார்த்தை என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கோபத்திற்கு உண்டான ஒரு வார்த்தையாகவும் மாறிவிடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹி தஆலா லா யுல்கி லஹா பாலன். ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், ஒரு வார்த்தையை மொழிகின்றான். அந்த வார்த்தையினுடைய கணத்தை, அதனுடைய அந்தஸ்தை அவன் அறியவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த நல்ல வார்த்தையின் காரணமாக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அந்த மனிதனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அதே சமயத்திலே வஇன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் சஹத்தில்லாஹி லா யுல்கா லஹா பாலன். ஒரு அடிமை அவன் அல்லாஹ்விற்கு கோபமான ஒரு வார்த்தையை அவன் உபயோகித்து விடுகின்றான். அந்த வார்த்தையினுடைய கடினத்தை அவன் அறியவில்லை என்று சொன்னாலும் கூட யஹ்வி பிஹா ஃபி ஜஹன்னம், அந்த வார்த்தையை அவனை நரகிற்கு ஆற்றிவிடும், நரக படுகொலியிலே அவனை வீழ்த்திவிடும். எனவே நாம் யாரையும் ஏசாமல், யாரையும் திட்டாமல், யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதனை பற்றி ஒருவன் ஒரு தவறான ஒரு வார்த்தையை கூறிவிடுகின்றான். உதாரணமாக ஒரு மனிதனை பற்றி காஃபிர் என்று சொல்றான், ஒரு மனிதனை முஷ்ரிக் என்றோ காஃபிர் என்றோ சொல்கின்றான். அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு தகுதி இல்லாததாக இருந்தால் அந்த வார்த்தை அப்படியே வானுலகத்திற்கு போகின்றன, வானத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். அந்த வார்த்தை அப்படியே பூமிக்கு வருகின்றன, பூமி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது. பின்பு அந்த வார்த்தை யார் மொழிந்தானோ அவனின் பக்கமே அந்த வார்த்தை மீண்டு விடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தமிழிலே பழமொழி சொல்வார்கள் அல்லவா, தன் வினை தன்னையே சுடும் என்பதை போன்று ஒருவனை பற்றி தவறான வார்த்தைகளை உபயோகிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு தகுதியானதாக இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை யார் உபயோகித்தானோ அவனையே சார்ந்துவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அத்தகைய கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து வருவானாக. சங்கையானவர்களே, ஒரு முஸ்லிம் என்பவன் அவன் கண்ணியமானவன். ஒரு முஸ்லிமுடைய உயிரும் உடைமையும் அவனுடைய பொருளும் கண்ணியமானது. ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைய பாடத்திலே பதிவு செய்வார்கள், ஹஜ்ஜத்துல் விதாயிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் வ அப்ஷாரக்கும் அலைக்கும் ஹராமுன். தோழர்களே, உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடைமையும் உங்களுடைய மானமும் உங்களுடைய உடலும் இவை அனைத்தும் உங்களுக்கு புண்ணியமாக்கப்பட்டவை, இவை அனைத்தும் புனிதமானவை. எனவே இன்றைய நாள் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா, இன்றைய நாள் எவ்வாறு கண்ணியமிக்க நாளோ, இன்றைய நாள் எவ்வாறு மகத்துவம் மிக்க நாளோ, இந்த இடம் எவ்வாறு மகத்துவம் மிக்க இடமோ, இந்த மாதம் எப்படிப்பட்ட கண்ணியமான மாதமோ அதனை போன்று ஒரு முஃமினுடைய பொருளும் உயிரும் உடைமையும் மானமும் அது கண்ணியமானது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியை ஹஜ்ரத் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைய பாடத்திலே பதிவு செய்வார்கள். சங்கியான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடமிருந்து ஏற்படக்கூடிய வார்த்தைகள், இன்றைய காலத்திலே ஒரு முஃமின் காயப்படுத்தப்படுகின்றான், ஒரு முஃமினுடைய மானபங்கப்படுத்தப்படுகின்றது. சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளத்தின் மூலமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்றைய பாடத்தில் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய ஒரு உயரமான கோட்டையில் ஏறி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அந்த கோட்டையில் ஏறி மதீனா நகரை நோட்டமிட்டவாறு சஹாபாக்களிடம் கேட்டார்கள், ஹல் தரவுன மா அரா, தோழர்களே, நான் பார்ப்பதை நீங்க பார்க்கிறீங்களா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்ட பொழுது
தோழர்கள் சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், நீங்கள் பார்ப்பதை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி லஅரல் ஃபிதன தகஉ ஹிலால புயூதிக்கும் கவகைல் கத்ர். உங்களுடைய வீடுகளுடைய நெடுகிலும் மழை துளிகள் விழுவதை போன்று ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்பட போவதை நான் பார்க்கின்றேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி இன்றைய பாடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை நாம் ஒரு காலம் சிந்திக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, இன்றைய காலம் விஞ்ஞானம் அபார வளர்ச்சி பெற்ற காலம். இணையதள வசதி என்பது அபாரம். அது 4G ஆகவும் 5G ஆகவும் 6G ஆகவும் போய்கொண்டே இருக்கின்றன. சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்கள் அது இயங்குவதற்கு காரணமே இதுதான், இணையதளம். இணையதள வசதியின் மூலமாக தான் சோசியல் மீடியாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இணையதளம் என்பது நம்முடைய எல்லா வீட்டிலும் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் மொபைல் இருக்கின்றது, எல்லோருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கின்றது. ஆனால் அந்த இணையதளத்தின் மூலமாக சோசியல் மீடியாவை, சமூக வலைத்தளத்தை உபயோகிக்கக்கூடிய நாம் ஒரு காலத்தில் ஒருவனை பற்றி தவறாக பேச வேண்டும் என்று சொன்னாலோ, ஒருவனை தரம் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னாலோ அவன் மக்களிடம் நேரடியாக வர வேண்டும். மக்கள் கூடுகின்ற இடத்தில் அவனை பற்றி தவறாக பேசுவது, அவனை பற்றி இட்டுக்கட்டுவது என்பதெல்லாம் மக்கள் கூடுகின்ற இடத்தில் செய்ய முடியும். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று நம்முடைய வீட்டிலே இருந்து கொண்டே ஃபித்னாக்களையும் ஃபசாதுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிவிட்டது. சங்கையானவர்களே, நாம் சோசியல் மீடியாவை குறை சொல்லி காரியம் இல்லை. நம்ம சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாம் எத்தனையோ அபாரமான வளர்ச்சிகளை பெற்றிருக்கின்றோம். மார்க்கத்தினுடைய பல நல்ல சேவைகளையும் அதன் மூலமாக பெற முடிகிறது. இப்போ உதாரணமா, வீட்டில் ஒரு கத்தி இருக்குது. வீட்டில் அடுக்கலையில் ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை கொண்டு நம்முடைய கையையும் மறுக்கலாம், காய்கறியும் வெட்டலாம். நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு புத்தியை தந்திருக்கின்றான். நாம் என்றாவது அந்த கத்தியை கொண்டு நம்முடைய கையை வெட்டுவது அல்ல, அந்த கத்தியை கொண்டு காய்கறியை மாத்திரம் வெட்டுகின்றோம். கத்தி எந்த நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துகின்றோம். அதனை போன்று சமூக வலைதளங்கள் என்பது நல்ல விஷயத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இன்று அந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக பலவிதமான ஃபித்னாக்களை நம்முடைய சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. காலையிலேயே எந்திரித்தால் வாக்குவாதங்கள், அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாக்களில், சமூக வலைத்தளங்களில் பலவிதமான மோசமான வார்த்தை பிரயோகங்களை உபயோகிக்கிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்துவிட்டது. அல்லாஹ் பொறுத்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இன்றைய பாடத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபுகதுல் ரிஜாலி இலல்லாஹி அலத்துல் ஹஸீம். மனிதர்களிலேயே மோசமானவன், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கும் ஆளானவன் யார் என்று சொன்னால், தேவையில்லாமல் பிடிவாதம் செய்து கொண்டு ஃபித்னாக்களையும் பசாதுகளையும் உருவாக்கக்கூடியவன் தான். பிடிவாதம் செய்யக்கூடியவன், முரண்டு பிடிக்கக்கூடியவன், தர்க்கம் அதிகமாக வீண் விவாதங்களை ஏற்படுத்தக்கூடியவன் தான் மனிதனிடத்திலேயே மிகவும் மோசமானவன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கையானவர்களே, அப்படி வீண் விவாதங்களும் மோசமான வார்த்தைகளும் இன்றைய நமது சமுதாயத்திலே சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதிகரித்து விட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சோசியல் மீடியாக்களை நாம் உபயோகிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய மானபங்கப்படுத்தப்படுகின்றன. ஒரு முடிவில் எந்த அளவுக்கு நிலைமை வந்துவிடும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மரணம் கெட்ட மரணமாக ஆகிவிடும். அவனுடைய கபூர் மிகப்பெரிய மோசத்தை அவனுடைய கபூரிலே சந்திப்பான் என்றெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சாபம் விடக்கூடிய அளவிற்கு இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, நாம் ஒன்றை உணர வேண்டும். இந்த காலத்திலே நாம் பிறர் மீது ஃபத்வாக்களை கொடுப்பதை விட அவருடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிடும், இவருடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிடும், இவருடைய முடிவு மோசமானதாக ஆகிவிடும், இவருடைய கபருடைய வாழ்க்கை மோசமானதாக ஆகிவிடும் என்று நாம்
பிறரை பழிப்பதை விட ஒரு கணம் சிந்திக்கிறோம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், ஹாசிபு கபுல அன் துஹாசபு, ஹாசிபு கபுல அன் துஹாசபு. உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மரணம் என்பது உறுதி. மரணம் என்பது எப்பொழுதும் வரலாம் என்பது நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா திடீர் மரணத்தை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. அப்ப நாம என்ன செய்யணும்? நான் இப்பொழுது மரணமாக போகின்றேன். அப்படி மரணமாக கொண்ட நிலையிலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கபூர் வாழ்க்கை அது என்ன எப்படி ஆகிவிடும்? ஹதீஸிலே வருகின்றது, கபூர் என்பது இம்மா ரௌலத்தும் மின் ரியால் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நார். கபூர் என்பது என்னுடைய கபூர் என்பது சொர்க்க பூங்காவில் ஒரு பூங்காவாக இருக்கும், அல்லது நரகத்து படுகொலியில் ஒரு படுகொலியா இருக்கும். நாம் அடுத்தவர்களுக்கு அவருடைய கபருடைய வாழ்க்கை அப்படி ஆகிவிடும் என்று சொல்லுவதை விட, நாம் இன்று மரணித்து விட்டால் நாம் எங்க போவோம்? நம்முடைய கபருடைய வாழ்க்கை எவ்வாறு ஆகிவிடும்? நம்முடைய கபரு அது சொர்க்கமாக ஆகுமா, நஊது பில்லாஹ், அல்லது நரகமாக ஆகுமா என்று நமக்கு நாமே சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். வரலாற்றில் நாம் படித்த செய்தி அல்லவா? ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபரை பார்த்தாலே கண்ணீர் வடிப்பார்கள். யார் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? சொர்க்கத்தை பற்றி சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் சஹாபி. இன்றைய பாடத்திலே ஹஸரத் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். பேருல் அரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார்கள். ஒரு நபி தோழர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை உபாதையை கழித்து விட்ட பின்பு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே அவர்கள் அந்த சுற்றுச்சுவரிலே அமருகிறார்கள். இந்த நபி தோழர் அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்று அந்த தோழர், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாயில் காவலாக நிற்கிறாங்க, யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருப்பதற்காக வேண்டி. அந்த சமயத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் வருகிறார்கள். அப்போ இந்த சஹாபி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போய் அனுமதி கேட்டு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள், அனுமதி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅ்தன் லஹு ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா. என்னுடைய தோழர் அபூபக்கர் அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கூறுங்கள், ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, சொர்க்கத்தை அவருக்கு சுப செய்தியாக சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருகிறார்கள். கிணற்றுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது பாகத்தில் அமருகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இந்த அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடம் போய், யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஅ்தன் லஹு ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பாகத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி தோழர் அனுமதி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅ்தன் லஹு வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா மஅஹா பலாஉன் யுஸீபா. தோழரே, என்னுடைய தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், சொர்க்கத்தை சுப செய்தியாக சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு துயரம் நேர இருக்கின்றது, ஒரு கடினமான ஒரு சூழல், ஒரு முசீபத் நிகழ இருக்கின்றது என்பதையும் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தகைய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபரை பார்த்தால் அவர்கள் அழக்கூடிய நிலை. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார், யா உமர் அவர்களே, நீங்கள் மரணித்து கபரிலே வைக்கப்பட்டால் உங்களை
கபரு நெருக்கும், கபருடைய சுபாவம் அது, கபரு நெருக்கும். நீங்க என்ன செய்வீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உமருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஈமான் நான் மரணித்த பின்பு கபரிலும் அதே ஈமான் இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அதே ஈமான் இருக்கும். என்னிடம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், தமூத்தூன கமா தஈஷு, நீங்கள் எவ்வாறு வாழுகின்றீர்கள் அவ்வாறே மரணிப்பீர்கள். நீங்கள் எந்த ஈமானோடு இருக்கின்றீர்களோ, எந்த ஈமானோடு மரணிக்கின்றீர்களோ அதே ஈமான் கபரிலே இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் நான் என்னுடைய ஈமானுடைய பலத்தை கொண்டு கபரை நான் அப்படியே பிளந்து எடுப்பேன் என்று சொன்னார்கள். அங்கே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தை கொண்டு சுபை செய்து சொல்லப்பட்டவன் அல்லவா என்று கேட்கவில்லை. தங்கையாரவர்களே, எனவே நம்முடைய சஹாபாக்கள் அனைவர்களும் நரகத்தை பயந்தார்கள், ஆனால் அனைவரும் கபருடைய வேதனையை பயந்தார்கள். ஆனால் இன்று நாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிறருக்கு நாம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பிறரை சபிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டு பெறும் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் அத்தகைய ஒரு நிலையை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்திருந்தானாக. எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் நான் முடிவுக்கு வருகின்றேன். சங்கையாளர்களே, இன்றைய பாடத்திலே இன்னொரு ஹதீஸ் ஓதப்பட்டுள்ளது. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒரு மனிதன் எவ்வாறு செய்வது? ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்டால், ஒரு மனிதனிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், தலைமை ஒப்படைக்கப்பட்டால், அந்த தலைமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அந்த தலைவர், அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பவர் எவ்வாறு குடிமக்களோடு எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல ஹதீஸ்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா அப்துர் ரஹ்மான் இப்னு சமரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள், லா தஸ்அலில் இமாரத ஃபஇன்னக இன் உஅதியதஹா அன் மஸ்அலத்தின் உகில்த இலைஹா. அப்துர் ரஹ்மானே, நீங்கள் ஆட்சி பொறுப்பை கேட்காதீர்கள், பதவியை கேட்டு வாங்காதீர்கள். நீங்கள் பதவியை, ஆட்சி பொறுப்பை, ஒரு தலைமையை கேட்டு வாங்கினால் நீங்கள், அல்லாஹ் உங்களை தனிமைப்படுத்தி விடுவான், நீங்கள் தனிமையாக ஆகிவிடுவீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. மாறாக நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுமேயானால், நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு ஒரு பதவி வழங்கப்படுமேயானால், அல்லாஹ்வுடைய உதவி, அவருடைய அருட்கொடை, அவருடைய கருணை உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொல்வார்கள் சஹாபாக்களை நோக்கி, சஹாபாக்களே, தோழர்களே, இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா வஸதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா. தோழர்களே, நீங்கள் பதவியை, நீங்கள் அந்தஸ்தை, நீங்கள் தலைமையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், அதன் மீது ஆசை கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் ஆசை கொண்டால் வஸதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் நீங்கள் அதனை பற்றி நீங்கள் கை சேதம் உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்ன செய்தி எல்லாம் இன்றைய பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. சங்கையானவர்களே, நாம் ஏனென்று சொன்னால், தலைமை பதவி என்பது, ஒரு பொறுப்பு என்பது, அது அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைய பாடத்திலே நம்ம புனிதமான மஜ்லிஸிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி என்று சொல்லக்கூடிய நீண்ட ஹதீஸிலே, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். ஒரு ஆட்சியாளர் தனது குடிமகனிடம் எவ்வாறு நடந்தான் என்பதை பற்றி கேட்கப்படுவார். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டாரோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டால் என்பதை பற்றி கேட்கப்படுவீர்கள். ஒரு ஆண், நீங்கள் குடும்பத்தை எவ்வாறு நடத்தினீர்கள் என்பதை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் பொறுப்பை விட்டு விலகிவிட முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கும். நாம் குடும்பத் தலைவராக இருக்கலாம், நமது குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்கப்படுவோம். அல்லது நாம் முதலாளியாக இருக்கலாம், நாம் நம்முடைய தொழிலாளிகளோடு எவ்வாறு இருந்தோம் என்பதை கேள்வி கேட்கப்படுவோம். அல்லது நாம் தலைவர்களாக இருக்கலாம், நாம் தலைமை பதவியை எவ்வாறு உபயோகித்தோம் என்று நாம் கேள்வி கேட்கப்படுவோம். அந்த கேள்விகளை விட்டு விடுபட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், அல்லாஹ்வின் மீது உள்ள ஹஷியத், பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு,
உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட எத்தனையோ லட்ச மைல்களை சதுர மைல்களை ஆண்ட ஒரு அரசர், ஒரு ஹலீஃபா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ரோமாபுரியும் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. அத்தகைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தனது புனிதமான கரத்தினால் தனது குடிமக்களுக்கு உணவுகளை கொண்டு செல்வார்கள். அவர்கள் சொல்வார்களாம், இந்த உமருடைய ஆட்சி காலத்திலே யாராவது பட்டினியாக ஆகிவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான், எனவே நான் அதனை பயப்படுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதாவது மக்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்று அவர்கள் மதீனா வீதியிலே நடுநிசை சமயத்திலே செல்வார்கள். சென்று மக்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவார்கள். ஒரு முறை அப்படி செல்கிறார்கள். மதீனா வீதியில் ஒரு வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு தாயும் ஒரு மகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் பால் வியாபாரம் செய்கிறார்கள். தாய் தன்னுடைய மகளிடம் சொல்கிறார்கள், இன்று பால் கம்மியாகி விட்டது, பால் கறப்பது குறைந்து விட்டது, பாலை நாம் வளமையாக வாங்கக்கூடியவருக்கு கொடுக்க வேண்டும், எனவே மகளே அந்த பாலில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து விடு, இந்த பாலில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து விடு என்று சொன்ன பொழுது அந்த மகள் சொல்கிறாள், தாயே பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று அமீருல் முஃமினீன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உத்தரவு அல்லவா என்று கேட்ட பொழுது தாய் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இப்பொழுது நடுநிசை சமயத்தில் நடு சாமத்தில் அவங்க எங்கே வரப்போறாங்க, பார்த்துட்டா இருக்காங்க என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி அந்த மகள் சொன்னார்களாம், தாயே அமீருல் முஃமினீன் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அமீருல் முஃமினுடைய ரப்பும் நம்முடைய ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது இதனை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தனது செவி முடித்து கேட்கிறார்கள். அவர்கள் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார்களாம், என்னுடைய ஆட்சி காலத்திலே இப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று. சங்கையானவர்களே, எனவே தான் அந்த ஒரு பயம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். நாம் நமக்கு பொறுப்பு தரப்படும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகிறோமா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற சிந்தனையோடு வழங்க வேண்டும். வணக்கம் என்று சொன்னால் நாம் வெறும் தொழுகையோடு நிறுத்திவிடக்கூடாது. தொழுகை என்பது அஃதலுல் இபாதத், இபாதத்துகளிலே மிக சிறந்த இபாதத். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இவைகள் எல்லாம் இபாதத்துகள். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் காலையில் கண் விழித்தது முதல் இரவு உறங்க செல்கின்ற வரை உள்ள அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் விருப்பமான பொருத்தமான எல்லா காரியங்களும் இபாதத். காலையில் எழுந்து பாத்ரூம் செல்கின்றான் இபாதத், பல் தேய்க்கின்றான் இபாதத், குளிக்கின்றான் அது இபாதத், வியாபாரம் செய்கின்றான் அது இபாதத், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றான் இபாதத், இவை அனைத்தும் இபாதத். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை செய்யக்கூடிய அனைத்தும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இபாதத். செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளில் அந்த சாதாரணமான அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸுமா குன்த். ஈமானிலே சிறந்த ஈமான் என்று தெரியுமா? ஈமானிலே மிக சிறந்த ஈமான் என்னவென்று தெரியுமா? அன்னல்லாஹ மஅக ஹைஸுமா குன்த். நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், நான் எங்கெல்லாம் இருக்கின்றோனோ அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு அல்லாஹ் என் கூட இருக்கின்றான் என்ற சிந்தனையோடு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த ஈமான் தான். அந்த சிந்தனை சதா காலமும் ஒரு நிமிடம் அல்ல, 2 நிமிடம் அல்ல, அனைத்து நேரம் காலையிலிருந்து இரவு வரை அனைத்து நேரங்களிலும் அதே சிந்தனையோடு நம்முடைய பொழுதை கழிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்ற பொழுது அதுதான் மிக சிறந்த ஈமான் என்று சொல்வார்களே. அத்தகைய ஈமானை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் யாவருக்கும் தந்தருள்வானாக. அத்தகைய பயம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் வேண்டும். ஒரே ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய சமயத்திலே தோழர்கள் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஜீவிச்சிருக்கக்கூடிய ஹயாத் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே ஒரு ஹலீஃபாவை, உங்களுக்கு பின்பு ஒரு ஹலீஃபாவை நீங்கள் நியமித்து விட வேண்டியது தானே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, தோழர்களே, நான்
இப்போது ஹயாத்தாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நான் ஒருவரை ஹலீஃபாவாக நியமித்தாலும் அது தவறாகாது. ஏனென்று சொன்னால், நான் ஹயாத்தாக இருக்கும் பொழுது என்னை விட சிறந்த ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். நான் ஹலீஃபாவாக ஒருவரை நியமிக்காமல் மரணித்து விட்டாலும் கூட அதுவும் தவறாகாது. ஏனென்று சொன்னால், ஹசரத் நம்மை விட சிறந்த ஹசரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்கின்ற பொழுது ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கவில்லை. தனக்கு அடுத்த ஹலீஃபா ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்று பல நேரங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சுட்டிக்காட்டினாலும் கூட வெளிரங்கமாக நியமித்து செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். வதித்து அன்னி நஜவுத்து மின்ஹா கஃபாஃபா லா அலி வலா அலா. இன்றைய பாடத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. தோழர்களே, நான் வகித்தந்த பதவி, நான் வகித்தந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இது எனக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சாதகமாகவும் ஆக வேண்டாம், பாதகமாகவும் ஆக வேண்டாம், மாறாக சரிசமமாக இருந்தாலே போதுமாகும். நான் எனக்கு கிடைத்த இந்த பதவியை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் கேட்காமல் இருந்தாலே அது போதுமாகும் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இன்றைய பாடத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே சங்கைக்குரியர்களே, நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நம்முடைய பொறுப்பை நல்ல முறையிலே, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும், நமக்கு தரப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை விட்டு அகற்றி விடுவானாக. நம்மிடையே யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூரணமான ஷிஃபாவை தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யார் யாரெல்லாம் ஹலாலான ஹாஜாத்துகள் நிறைவேற வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அவருடைய அத்தனை ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம்மை விட்டு சென்று விட்ட நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய கபரை அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக ஆக்கி சோனத்து பூங்காவாக ஆக்கியருள்வானாக என்று கூறியவனாக உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்தவனாக, குறிப்பாக கண்ணியமிகு ஆசிரியர் பெருந்தகைகளின் துஆவை ஆதரவு வைத்தவனாக எனது உரையினை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.